ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்தியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நான் அரிசி சேர்க்காம தான் ரெசிபீஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அது ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட டயட்டில் கார்போஹைட்ரேட்ஸை கம்மி பண்ணிவிட்டு ப்ரோட்டீன்ஸ் மற்ற மினரல்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைலும் லீட் பண்ணலாம். இன்றைக்கோட ரெசிபிக்கு பவுலில் ஒரு டம்ளர் ராகி தான் எடுத்திருக்கேன். ராகியில் அதிகப்படியான கால்சியம் இருக்கிறதுனால போனோட ஸ்ட்ரென்த்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதிகப்படியான ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டயபெட்டிக்ஸ் மேனேஜ் பண்ணுறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். கருப்புளுந்தில் புரோட்டீன், ஃபைபர், அயன், பொட்டாசியம் இருக்கிறதுனால டைஜஷனுக்காக இருக்கட்டும், ஹார்ட் ஹெல்த்துக்காக இருக்கட்டும், மசில் க்ரோத்துக்காக இருக்கட்டும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெக்னீஷியம், கால்சியம் இருக்கிறதுனால போனோட ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிறோமோ அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நம்ம தெரிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா எந்த உணவு எதுக்காக நம்ம சாப்பிட்றோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு நம்ம சாப்பிடுவோம். அதே டம்ளரில் 1/4 டம்ளர் பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். பச்சை வேர்க்கடலையில் நல்ல ஃபேட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைபர் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, ஃபாஸ்பரஸ் இருக்குது. வெயிட் மேனேஜ் பண்ணுறதுக்கு, பிளட்டில் இருக்கிற சுகரை ரெகுலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/4 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். பாசிப்பருப்புலேயும் அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ நம்ம சேர்த்திருக்கிற இந்த உணவு எல்லாமே பார்த்தோம்னா நம்ம வயிற்றுக்கு நல்லாவே ஃபுல்ஃபில்னஸ் கொடுக்கும். அதாவது 1 தோசை இல்லை 2 தோசை அது போல் நம்ம சாப்பிடும்போதே நமக்கு வயிறு ரொம்ப நேரம் ஃபுல்லாக இருக்கிறது போல் இருக்கும். பசி எடுக்காது. அடிக்கடி ஸ்நாக்ஸ் சாப்பிட மாட்டோம். ஸோ வெயிட் லாஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கூடவே 1/4 டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்தி 3லேருந்து 4 முறை நல்லா கழுவி எடுத்துட்டு நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சிடலாம். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம சேர்த்தி இருக்கிற தானியங்கள் எல்லாமே நல்லா முழுமையாக ஊறி வந்திருக்கு. இது நல்லா ஊறி வந்துச்சு அப்படின்னா தான் நம்மளால் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க முடியும். ஸோ நம்ம கம்மியான குவான்டிட்டி தான் ஊற வச்சுருக்கோம். ஸோ மிக்ஸி ஜார்லையே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு கல்லுப்பும் தண்ணியும் சேர்த்தி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி சேர்த்தாம தான் இந்த மாவை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். மாவு பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு. இந்த மாவை ஒரு 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். புளிக்க வச்சோம் அப்படின்னா தான் தானியங்களோட நல்ல முழு பலன் நமக்கு கிடைக்கும். 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள் எந்த அளவுக்கு மாவு நல்லா புளிச்சு வந்திருக்குன்னு. ஸோ வெயில் நல்லா இருந்தது அப்படின்னா 6 மணி நேரத்தில் கூட புளிச்சு வந்துடும். நீங்கள் மாவோட பதம் எப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் மாவை நல்லா முழுமையாக கலந்து விட்டுட்டு மாவோட பதம் பாருங்கள். தேவைப்பட்டுச்சுன்னா தண்ணி ஊற்றி கலந்து விட்டுக்கலாம். ஸோ இந்த மாவோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்குது. ஸோ நான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றலை. இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு துண்டு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். காரத்துக்காக 3 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு பல்லு பூண்டு, 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, கொஞ்சமாக கருவேப்பிலை, மல்லி இலை. ஸோ இது எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்தி நல்லா அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். தேங்காய் சட்னி இது போல் செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்டியாக இருக்கும். தாளிப்புக்கு நான் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டுட்டு இதில் தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்தி நான் நல்லா கலந்துட்டுக்கிறேன். நான் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாட்டு இல்லாமல் தான் நான் இன்றைக்கி சட்னி ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தோசை தவா கொஞ்சமாக சூடானதுக்கு அப்புறமா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நல்லா மெல்லிஸாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அரிசி மாவு தோசையை விட இந்த தோசை நல்லா முறுமுறுப்பாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். நான் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ தைராய்டு இருக்கிறவங்க தேங்காய் எண்ணெய்லாம் யூஸ் பண்ணினோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப நல்லது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டாக்டரை கூட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒவ்வொருத்தரோட உடல் வாக்குக்கு மாறலாம்.
2 பக்கமும் நல்லா வெந்து நல்லா முருகி வந்திருக்கு. இதை பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இந்த மாதிரி தோசை ஒரு வேளைக்கு 2 சாப்பிட்டாவே ரொம்ப ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கேன், அதாவது இப்போ தான் நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க ஒரு 3 தோசை கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பசி பட்டினியோடு நம்ம இருந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ண வேண்டாம். தேவையான அளவுக்கு சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா போக போக நம்ம உடம்பு இதுக்கு மாறி நமக்கு 2 தோசைக்கு அளவுக்கு நம்மளுக்கு வரும். இது போல் ரெசிபீஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள்.